அன்பு சகோதரிகளே, கடந்த 2 நாட்களாக 2 இறைவாக்கினர்களை பற்றி சிந்தித்தோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்களில் நாம் சிந்திக்கின்ற தியானங்கள், சிந்தனைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 அரசர்கள், 2 இறைவாக்கினர்கள் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் உள்ள அப்படியே போகிறோம். இன்றைய நாள் 18வது தவக்கால சிந்தனை. யூதித்து பல பழைய ஏற்பாட்டு திறமைசாலியான பெண்களுடைய பெயர்களின் சுருக்கமே யூதித்து என்று சொல்லுகிறார்கள். யூதித்து என்றால் யூத பெண்கள் எனப்படும், சுவசஸ் என்று சொல்லுவார்கள். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய வீர பெண்மணிகள் மிரியம், தெபோரா, எஸ்தர், இவருடைய ஒட்டுமொத்த உருவம்தான் இந்த யூதித்து என்ற பெண். யூதித்தினுடைய நல்ல குணங்கள் என்ன? ஒன்று, செல்வமிக்க, அழகான, பக்தியுள்ள, கற்புள்ள, தெய்வ பயம் கொண்டவர் இந்த யூதித்து. நீங்கள் 10வது அதிகாரம் 19, மீண்டும் 11வது அதிகாரம் 21, 20, 21 வாசிக்கலாம். அவ்வளவு திறமைசாலியான ஒரு பெண். 2வது, ஜெப வாஞ்சையுள்ள ஒருவர் யூதித்து. 9வது அதிகாரம் 2 முதல் 14 வசனங்களிலே வாசிக்கலாம். ஒரு சொல்லாடல் உண்டு. முதுமொழின்னு சொல்லலாம், பழமொழின்னு சொல்லலாம், சொல்லாடல் சொல்லலாம். சிங்கத்தின் குகைக்கு சென்றே அதனை வீழ்த்துவது என்று சொல்லுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு யூதித்து. சிங்கத்தின் குகைக்கு சென்றே அவரை ஜெயித்தவர் இந்த யூதித்து. வலாபெரின் என்ற அந்த அரக்க மனிதனை வீழ்த்துவதற்காக அவனுடைய குகைக்கு சென்று அவனை ஜெயித்தவர் இந்த யூதித்து. அன்பு சகோதரிகளே, யூதித்து புத்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுளின் திட்டத்தை அறிந்து பின் அதை நிறைவேற்றாமல் விட்டுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தவர் யூதித்து. நம்முடைய வாழ்க்கையில கடவுளின் திட்டத்தை நாம் புரிந்து கொண்டோம். அதனால்தான் நம்ம அழைப்பை பெற்று, ஃபார்மேஷன் பெற்று, ஒரு அருட்சகோதரியாக முதல் வார்த்தை பாடு, இறுதி வார்த்தை பாடு என்று வாழ்ந்து இன்றைக்கு அதை உணர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்கு மீண்டும் யூதித்து நமக்கு அழைப்பு தருகிறார். பாருங்க, அந்த கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எதை பயன்படுத்துகிறார் பாருங்க. தன்னிடமிருந்த அழகு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஒலாபெரினை ஜெயிக்கிறார் என்று 12:13 நாம் வாசிக்கின்றோம். 12வது அதிகாரம் 13 வாசிக்கின்றோம். அன்பு சகோதரிகளே, யூதித்தினுடைய வாழ்வு என்ன சொல்ல வருதுன்னா ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்வுக்கான பாடத்தை யூதித்து புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 25வது வசனம் சொல்லுது பாருங்க. அவர் வாழ்ந்த போதும் இறந்த நெடுங்காலத்திற்கு பின்பும் இஸ்ரேலை யாரும் அச்சுறுத்தவில்லை. என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம வாழும் போதும் வாழ்ந்த பின்பும் கடவுளுக்குரிய காரியத்தை செய்து கடவுளை மகிமைப்படுத்தி அது நீண்ட நாட்கள் நம்மோடு இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள். அந்தோனியாருக்கு உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அது மாதிரி பிரான்சிஸ்க்கு உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? பிரான்சிஸ்க்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவரை பற்றி பேசுகிறோம் என்றால், வாழ்ந்த போதும் வாழ்ந்த பின்பும் இன்றும் கடவுளை மகிமைப்படுத்துகிற காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். நம்மிடம் இருப்பதை வைத்து கடவுளுக்கு நாம் சாட்சியாக மாற வேண்டும். எனவே அன்பு சகோதரிகளே, உங்களிடம் இருக்கின்ற திறமைகள், உங்களிடம் இருக்கின்ற பலம், ஆற்றல், கொடுக்கப்பட்ட திறமைகளை வைத்து கடவுளுடைய மாட்சியை உயர்த்துவதற்கு இந்த யூதித்து வழியாக கடவுள் அழைப்பு தருகிறார். கடவுளை மாட்சிப்படுத்துவோம், அவர் நம்மை உயர்த்துவார். Have a nice day. Enjoy the day. Take care. God bless you. அன்பும் அருளும் நிறைந்த தந்தையே, உம்முடைய விசுவாசமிக்க அடியாரான யூதித்து அவர்களை நினைத்து இன்று உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தன் மக்களை
சோதனைகள்